கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சபைக்கு எழுதும் பொழுது இவ்வாறாக எழுதுகிறார். ஏனென்றால் அங்கு உயிர் தெழுந்த கிறிஸ்து அங்கு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அவர் தரிசனமாகும் அளவிற்கு நான் பெரிய மனிதன் இல்லை, நான் அதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது என்று சொல்லி தன்னை பார்க்காதபடி, தன் நிலையை பார்க்காதபடி, தனக்குள் இருக்கிற தேவ கிருபையினாலே அவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கூட எந்த ஒரு காரியம் நடந்தாலும் தேவனுக்கு மகிமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனையே முன்னிறுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் யோசேப்பை குறித்து இவ்வாறாக பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அங்கு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அங்கு சுயம்பாகிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் அவர்களுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். அப்பொழுது இங்கு பார்வோனும் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இந்த பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அங்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. அப்பொழுது இப்படியாக யோசேப்பு சொன்னான் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது யோசேப்பு அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லுகிறான். இங்கு யோசேப்பும் தன்னை பெரியவனாக அவன் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நான் அல்ல, தேவனே இதற்கான பதிலை பார்வோனுக்கு தருவாராக என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கு யோசேப்புக்குள்ளே தேவ கிருபை இருந்தது. இதை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த கிருபை, அந்த ஞானம் யோசேப்பினால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான வார்த்தைகளை தருவாராக என்று சொல்லுகிறான். இங்கு தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தையும் கிருபையையும் அவன் முன்வைக்கிறவனாக இருந்தான். ஆகவேதான் அங்கு எகிப்து தேசத்திற்கும் அவனுடைய வீட்டிற்கும் அங்கு அதிகாரியாக மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்த கிருபைகளை பெரிதாய் பார்ப்போம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை ஒருபோதும் விருதாவாக்காதபடி நாம் இருப்போம். பார்வோனுடைய திட்டம் அங்கு முறியடிக்கப்பட்டது. தேவ திட்டம் பார்வோனுக்கு அந்த யோசேப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த யோசேப்பு நினைத்திருக்கலாம், 7 வருடங்கள் செழிப்புள்ள வருடம், பின்பு 7 வருடங்கள் பஞ்சம். அந்த பஞ்சம் வரவில்லை என்றெல்லாம் யோசிக்கவில்லை. ஏனென்றால் அர்த்தம் சொன்னது அவன் அல்ல, தேவனே அருளி செய்தார். ஆகவே அவ்வளவு தைரியமாக சொல்லுகிறார். அங்கு தேவ திட்டத்தை பார்வோனுக்கு யோசேப்பு கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பாராட்டின கிருபையை நாம் பெரிதாய் எண்ணி பார்ப்போமானால், தேவனை நமக்கு முன்பாக நாம் வைத்து பார்ப்போமானால், தேவ திட்டம் நம் மூலமாக வெளிப்படும். நம்முடைய குடும்பத்தினருக்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு நம் மூலமாய் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை கொடுப்பார். ஆகவே நான் அல்ல, தேவனே எனக்குள் இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம்.
பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நான் இருக்கிறது தெய்வ கிருபையினாலே இருக்கிறேன். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தெய்வ கிருபையே அப்படி செய்கிறது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களிடத்தில் வெளிப்படுகிற எல்லா மேன்மையும் ஆண்டவரே மகிமையும் உம்மாலே, நான் அல்ல, நீங்களே எங்களை பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.